வெல்கம் டு லிங்க்ஸோ விலாக்ஸுங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான எம்மி டம்மியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டுட்டு தென் வாட்டர் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு இங்கிட்டு மீன்வாயில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட்டுங்க. கேரட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் அப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணுங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். க்ரீன் சில்லிஸ் வந்துட்டு ஏன் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, அந்த க்ரீன் சில்லிஸ் போடுறப்ப வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே க்ரீன் சில்லிஸ் வந்துட்டு டக்குன்னு ஆட் பண்ணிடுவேன். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். டக்குன்னு சாட்டே ஆயிரும்ல. ஸோ அதனால. தென் மீன்வைல்ல கேரட் போட்டுட்டோம் அப்படின்னா, அதுவுமே ஈஸியா வந்துட்டு குக் ஆயிரும். ஸோ நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியா தூள் ஆட் பண்ணிட்டு, லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு, இதில எக்ஸ்ட்ரா ஒரு டிப் என்ன அப்டின்னா, நம்ம வந்து பொட்டேட்டோவோட பாயில் பண்ணி வச்சிருக்கிற அந்த தண்ணிய வந்து ஆட் பண்ணோம் அப்டின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டேஸ்ட் இருக்கும். அ அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கும். லிக்விடாவும் இருக்காது. கெட்டியாவும் இருக்கும். ஸோ செம்மையா இருக்கும். அதனால நான் இங்க வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸு, அதுக்கப்புறம் அதோட வாட்டர ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா தர தரன்னு கொதிக்க விட்டுட்டோம் அப்டின்னா நல்லாருக்கும். மீன்வெல் டைம்ல 2டே 2 ஸ்பூன் வந்துட்டு கடல மாவு ஆட் பண்ணிட்டு, தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு, அதையும் நான் அதில கொஞ்சம் ஆட் பண்றேன். அதிகமா கடல மாவு போட்டோம்னா ரொம்ப திக்கா இருக்கும் கிரேவி. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் செமி கிரேவியா வேணுன்றதுனால வந்துட்டு நான் ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பில போட்டு முடிச்சிட்டோம் அப்டின்னா, யம்மி டம்மியான ஒரு பூரி கிழங்கு மசால் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.